ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் தான் செய்ய போகிறோம். இது வந்து ஈஸியாக வந்து குக்கர்லேயே எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி கூட அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை டம்ளர் கொஞ்சம் கம்மியாக நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெய்யெல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் இதில் வந்து முந்திரி சேர்த்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு இந்த சைஸில் கொஞ்சம் இஞ்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி வறுபட்ட உடனே நம்ம வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். சாப் பண்ண இஞ்சியை இப்போ இது கூடவே கொஞ்சம் சீரகம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நல்லா வறுபட்டுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்ச அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம். அரிசி போட்டாச்சு. இதில் நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்துடலாம். ஸோ ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா 3 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சால்ட்டுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் வந்து மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம். அடித்து கேஸ்லாம் போயிடுச்சு. நம்ம பொங்கல் எப்படி வந்திருக்கேன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதில் வந்து திரும்ப வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக அகைன் நான் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இது போல் இப்படி பண்ணி விடணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு பொங்கல். இது நல்லா இப்படி மசித்து நம்ம வச்சுக்கணும். ஸோ இவ்வளோதாங்க, ஃபைனலி நம்ம வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த இதில் நான் வச்சுருக்க சாம்பாரோட ரெசிப்பியும் இந்த உளுந்த வடையோட ரெசிப்பியும் வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்காக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.